ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அகோ அண்ட் பிஃபோர் இந்த ரெண்டு வேர்டும் எங்கே யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது தமிழில் ரெண்டு வேர்டுக்கும் சேம் மீனிங் தான். என்னென்னா முன்னாடின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயும் முன்னாடி தான், பட் அதை யூஸ் பண்ணுற இடம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது என்னங்கிறத பார்ப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட் let us learn about ago. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம்? இத்தனை நாளுக்கு முன்னாடி, இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஒரு டைம் சொல்கிறது. அந்த இடத்துல we have to use ago. ஃபார் எக்ஸாம்பிள், her pet dog died 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளுடைய பெட் டாக் இறந்துருச்சு. I was living in Delhi 8 years ago. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் இருந்தேன். He left an hour ago. இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 years ago, 8 years ago, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி பர்டிகுலராக we mentioned about the time. ஸோ அந்த மாதிரி இடத்துல we have to use ago. இப்போ பிஃபோர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போமா? அதாவது ஒரு செயலுடைய தொடர்ச்சியாக இன்னொரு செயலும் சேர்ந்து வந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? பிஃபோருங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். Now see these examples. I saw her 2 years before I joined in college. இப்போ I saw her 2 years agoன்னு கொடுத்துருந்தா அது ஓகே. பட் இங்கே I joined in collegeன்னு கொடுத்துருக்குல்ல, அப்போ we have to use before. See the next one. Before I book the tour, I have to renew my passport. அதாவது நான் டூர் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி I have to renew my passport. இங்கே ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸுடைய தொடர்ச்சி தான் அடுத்த சென்டென்ஸும் சேர்த்து வருது. ஓகே, ஸோ அந்த இடத்துல we may use before. ஸோ ago and before ரெண்டுக்குமே முன்னாடிங்கிற மீனிங் இருந்தாலும் அகோங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணலாம்? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த டைமுக்கு சில நேரங்களுக்கு முன்னாடியோ சில மாதங்களுக்கு முன்னாடியோ வருடங்களுக்கு முன்னாடியோ சொல்கிறத தான் அகோன்னு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே இது பிஃபோர்னு வரத்துல ரெண்டு இன்சிடெண்ட் நடந்து அதில் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடெண்ட் நடந்தால் அந்த இடத்துல we have to use before. ஓகே.